முன்னாடியே ஒரு ரீல் ஒன்று போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து நிறைய நான் வீடியோ போட்டேன். அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை விடுங்க, நான் பற்றி பேசல. பொண்ணுங்களை வந்து நான் நிலவை வச்சியும் ஆண்களை வந்து சூரியனோடையும் கம்பேர் பண்ணி ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன். அதை பற்றி நான் வந்து அவ்வளோ தெளிவாக நான் சொல்லலைனாலும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது மென்சுரல் சைக்கிளை பற்றி அண்ட் நிலவோட பெண்களுடைய கேரக்டரை கம்பேர் பண்ணி நான் வந்து இன்னைக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. வணக்கம் வியூவர்ஸ், அந்த அபிமான சூரியகிராஃபிக் சேனல் இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் எதுனா அண்டர்ஸ்டாண்டிங் விமென்ஸ் மென்சுரல் சைக்கிள். முதல் விஷயம், மென்சுரல் சைக்கிளையும் நிலவோடைய சைக்கிளையும் நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா, பூமியை சுத்தி வர்றதுக்கு நிலவை எடுத்துக்கிற அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 28 நாட்கள். அண்ட் பெண்களுக்கு மென்சுரல் சைக்கிள் வந்து 28 நாட்கள்ல இருந்து 35 நாட்கள் வரைக்கும் வரும். ஸோ இந்த ஸ்பேனை வந்து நான் கம்பேர் பண்ணி இன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்க போறேன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முழு நிலவை வந்து ஹை மென்டல் எனர்ஜியோடையும் அமாவாசையை வந்து நான் லோ மென்டல் எனர்ஜியோடையும் கம்பேர் பண்ணி நீ நான் சொல்ல போறேன். ஸோ இது எப்படி சொல்றேன்றத பாருங்க. முதல் ஃபேஸ் அமாவாசை. நிலவில் அமாவாசைனா பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ், அதாவது மென்சுரல் ஃபேஸ் அப்படின்வாங்க. ஸோ மென்சுரல் ஃபேஸில் என்ன ஆகும்னா மாதவிடாய் நடக்கும். அந்த டைமில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. எதனால் அப்படின்னா எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொகெஸ்ட்ரான், இந்த ரெண்டு ஹார்மோனும் வந்து அவங்களுக்கு லோவில் இருக்கும். ரொம்ப லோவில் இருக்கிறதுனால அந்த டைமில் அவங்களோட எமோஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஒஸ்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. எல்லாமே வெறுப்பாகவே இருக்கும், எல்லாமே கடுப்பாகவே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க எமோஷன்ஸை புரிஞ்சு அவங்களோட பெயினை தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் நம்மளோட வேலை. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஃபாலிகுலர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் பேஸ் அப்படின் போது இது வந்து வளர்ப்பெரியோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. வளர்ப்பெரி என்ன, அமாவாசையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பௌர்ணமிக்கு மூவ் ஆகும்போது அந்த நிலவோட ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் லேடிஸோட ஃபீமேல்ஸோட நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மூட் வந்து பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும். அந்த டைமில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த டைமில் டெசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசணும்னா தாராளமாக போய் பேசுங்க, தயங்காமல் பேசலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து கோபம் அதிகமாக படமாட்டாங்க. மேபி அவங்க நேச்சுரலாக கோவப்படுறவங்க தான் கோவப்படலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பேசுறது சேஃப். ஓகே, மூணாவது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் ஃபேஸ். இதை நம்ம ஃபுல் மூனோட கம்பேர் பண்ணலாம். ஏன் ஃபுல் மூன்னா இட்ஸ் த பீக். அவங்க வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் கோவமே படுத்தினாலும் அந்த கோவத்துலேருந்து சீக்கிரமாக வெளில வர முடியும் அந்த நேரத்தில். ஸோ ஓவிலேஷன் ஃபேஸ்ன்னு வரச்சில் அவங்க வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க ஈஸியாக முடியும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய மூட்ஸும் வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கல்லை பார்த்தா கூட காதல் வரும்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிங்ஸ் தான். ஆண்கள் எல்லாரும் அந்த ஃபேஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டைமும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எது பேசினாலும் அவங்க ரசிப்பாங்க, விரும்புவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாலும் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேஸ், இது பீரியட்ஸோட மோசமானது, லியூட்டியல் ஃபேஸ், அதாவது தேய் பீரியட். ஸோ இந்த நேரத்தில் அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா பீரியட்ஸ் டைமில் மென்சுரல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொகெஸ்ட்ரான் அண்டு எஸ்ட்ரோஜன் வந்து ரெண்டுமே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொகெஸ்ட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீ குழந்தைய வந்து கருவாக மாற்றுற ஒரு ஃபேஸ் அது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் ஒருவேளை உடம்புல கரு உருவாகலைன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து பாடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு டிப்ரெஷனில் கொண்டு போகும், கார்டிசால் ரிலீஸ் பண்ணும். காரணம் என்னென்னா, நீ குழந்தை பெற்றுக்கல, இந்த தடவையே நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ஃபீமேல்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கும். நீ ஒரு ஃபெயிலியர், நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து திடீர்னு சந்தோஷப்படுவாங்க, திடீர்னு சோகமாக இருப்பாங்க, திடீர்னு வந்து அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க மூட்ஸ் வந்து ரொம்ப கோளாராக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜென்ஸான அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், பி கேர்ஃபுல் வித் தம். அந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எமோஷன்ஸை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். என்னதான் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அப்பப்போ வந்து மாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்தாலும்
அவங்க வந்து அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஸோ அவங்களுக்கும் பெயின் இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அவங்க கூட வாழ கற்றுக்கணும்னா, ஸோ அவங்கள பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட வாழ கற்றுக்கோங்க. மேபி அவங்க உங்களோட ஃபியூச்சரில் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களோட காதலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுக்கு மேலே நான் அறுக்க விரும்பலை. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.